ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சிம்பிள் அண்டு ஈஸியான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா? என்னத்தை போட்டு கிளக்குங்கிறேன்னு கேட்டதுக்கு உப்பை போட்டு கிளக்குங்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துட்டாரு. அதுக்கப்புறம் 1/4 கிலோ கோதுமை மாவு இருக்குங்க, அதை ஃபுல்லாக அதில் சேர்த்துட்டாரு. இந்த போண்டாக்கு மைதா மாவோ கடல மாவோ எதுவுமே வேணாங்க, வெறும் கோதுமை மாவு மட்டும் இருந்தால் போதும். 5 நிமிஷத்தில் புசு புசுன்னு சுவையான போண்டா ரெடி ஆகிடுங்க. அதுக்கப்புறம் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறாரு. எங்ககிட்ட நாட்டுக்கோழி முட்டை இருந்தது, அதை இவர் உடச்சி சேர்த்துக்கிறாரு. நீங்கள் வீட்டில் நார்மல் முட்டை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் போட்டு மிக்ஸ் பண்ணுவாருன்னு பார்த்தா ஆனியன் மறந்துட்டார். அது ஆனியன் சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நான் என்ன ஆனியன் போடலன்னா, ஐயோ ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி கடைசியாக ஆனியன் கட் பண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பொரிக்கிறாரு. இருங்க போடும்போது நான் வரேன் சொன்னதுக்குள்ளே அவர் பொரித்து இது பாருங்கள், பாதி அது வெந்து கூட வெந்துடுச்சு. பொரித்து கடைசியில் எடுத்துட்டாரு. சரின்னு சொல்லிட்டு போட்டால் பாருங்களேன், எவ்வளோ பஃபியாக புசு புசுன்னு உள்ள சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு குழந்தைங்க ஸ்கூலில் விட்டு வந்தால் ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸு, இதை விட வேறு எதுவுமே இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.